நினைச்சு பாருங்க, திடீர்னு உங்களுடைய சம்பளம் வரல, ஒரு 2 மாசம் 3 மாசம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னும் போது அந்த மாதிரியான நேரத்துல உங்களுடைய செலவுக்கு என்ன செய்வீங்க? வெறும் உங்களுடைய சம்பளத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி இல்லாம வீட்ல இருந்தே நீங்க ஒரு சைட் பிசினஸோ இல்ல ஒரு சைடு இன்கம் ஈட்டுறதுக்கான ஒரு 10 ஈஸியான வழிகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இந்த பிசினஸ் பண்றதுக்கு நீங்க பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. உங்களுடைய நாலேஜை பயன்படுத்தி நீங்க ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 50,000 கிடைக்கும், இப்படி 10,000 கிடைக்கும், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சைட் பிசினஸா உங்களுக்கு நான் சொல்ல போறதே கிடையாது. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எனக்கு தெரிஞ்சவங்க பண்ணக்கூடிய ஒரு டாப் 10 சைட் பிஸ்னஸ் இன்கம் என்ன அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாஸ் வாலா டெய்லி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. திடீர்னு உங்களுடைய சம்பளம் வரல, திடீர்னு இல்லை வேலை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான நேரத்தில் அந்த மாதத்தை எப்படி நீங்கள் ஓட்ட முடியும்? நினச்சி பாருங்கள், ஒரு 7,000 8,000 வீட்டு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், தண்ணி பில்லு இருக்கும், இன்னொரு பக்கம் குழந்தைங்களுக்கு ஃபீஸு எஜுகேஷன், இது ஒரு பக்கம் இருக்கும், வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே ஆளாக பார்க்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த மாதம் சம்பளம் வரல அப்படின்னா ஒரு மாதிரி தலை சுற்றி கிரிகிரித்து போயிடும். ஸோ அதனால தான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் மட்டுமே எப்போதுமே நம்பி இருக்கக்கூடாது. எப்போதுமே அந்த ஒரு இன்கம் இருக்கு அப்படின்றதுனாலுமே அதை தாண்டி இன்னும் சைட்ல வேற ஏதாவது ஒரு இன்கம் சோர்ஸ் ஆனது உங்களுக்கு ரெகுலரா இருக்கு அப்படின்னும் போது இது இல்லை அப்படின்னாலுமே இதை வச்சு உங்களால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா, நான் எங்கேயாவது லோன் எடுக்கணுமா, இல்லை வட்டிக்கு ஏதாவது வாங்கி போட்டு இந்த மாதிரியான சைட் பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம். ஏன்னா கையில் காசு இல்லை அப்படின்னும் போது தான் ஒரு சைடு இன்கம் நம்ம தேடி போவோம். அப்படி இருக்கும்போது எப்படி நான் வெளில இருந்து ஒரு லோன் வாங்கி நீங்கள் கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க, ஒரு சைடு இன்கம் ஈட்டுறதுக்கு ஒரு வழி நான் உங்களுக்கு சொல்வேன். ரொம்ப சிம்பிளான ஒரு சில டாப் 10 ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு 10 சைட் பிசினஸ் ஐடியாஸை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த டாப் 10ல எதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றத நீங்க கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த டாப் 10 உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 3 கோல்டன் ரூல் சொல்றேன். நீங்க சைட் இன்கம் ஈட்ட போறீங்க அப்படின்னும் போதே இந்த 3 கோல்டன் ரூல்ஸை ஒரு தாரக மந்திரமா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. மற்றவங்க கிட்ட கடன் வாங்கியோ லோன் எடுத்தோ இல்லை வட்டிக்கு வாங்கி இந்த மாதிரி கடன் வாங்கி எந்த ஒரு சைட் பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னும் போது எந்த ஒரு கடனும் வாங்காதீங்க. அண்ட் மோர் ஓவர் உங்ககிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே அந்த சேவிங்ஸை முழுசா இதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படியுமே அந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப மினிமலா என்ன மாதிரி பண்ண முடியும், முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம என்ன மாதிரியான சைட் பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்றத யோசிங்க. ரெண்டாவது, நீங்க பண்ணக்கூடிய அந்த சைட் பிசினஸ் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ஒரு ரெகுலர் கேஷ் ஃப்ளோ கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. எடுத்ததுமே நான் ஒரு 50,000 சம்பாதிக்கணும், ஒரே நாளில் நான் ஒரு 5,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிராஜுவலா கான்ஸ்டன்டா ஒர்க் பண்ணுங்க. கிராஜுவலா ஒரு மாசம் 5,000 சம்பாதிக்கிறீங்களா, அடுத்த மாசம் ஒரு 8,000, அடுத்த மாசம் ஒரு 10,000, இப்படி கிராஜுவலா உங்களுடைய சைடு இன்கம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி பாருங்க. எடுத்ததுமே எனக்கு ஒரே மாசத்துல 50,000 கிடைக்கும்னு நினைச்சேன், இது கிடைக்கவே இல்லை, இது ஒரு ஃபெயிலியர் பிசினஸ் அப்படின்னு இழுத்து மூடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராதீங்க. ஓகேவா? கிராஜுவலா கான்ஸ்டன்டா ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுடைய இன்கம் நீங்க கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ண முடியும். மூணாவது, டைம் கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எப்போதுமே சைடு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் ஒன்று இருக்கும், ஒரு ஒர்க் ஒன்று இருக்கும், அதை பண்ணிட்டு இருப்போம். சைடில் கிடைக்கக்கூடிய நேரத்தில் தான் நீங்கள் அதை பண்ண போகிறீங்க. அதனால இந்த நீங்கள் சைட் பிஸ்னஸ் ஆனது உங்களுடைய மொத்த டைமையுமே யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நான் சைட் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு டைம் கிடைக்கல, அதுக்காக நான் என்னுடைய மெயின் ஜாபை விட்டுட்டு நான் இதை பண்ணவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நம்ம சைடில் ஒரு சின்ன இன்கம்காக தான் இதை நம்ம பண்ணுறோமே தவிர மெயின் இன்கம்மாக வரக்கூடிய ஒரு ஜாபையோ இல்லை வேற ஒரு இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது இதை விட்டுட்டு இதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் இன்னொரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க எப்போதுமே சைட் பிசினஸ் பண்றீங்கன்னும் போது மார்னிங் ஒரு ஒர்க்குக்கு போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க. நீங்க பார்ட் டைமா ஒன்று பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க. இந்த டைம் உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய ஃபேமிலி டைமை கன்சியூம் பண்ற மாதிரி வச்சுக்காதீங்க. ஓகேவா? இதுதான் இந்த 3 கோல்டன் ரூல்ஸ். ஸோ இப்போ டாப் 10 அந்த என்னென்ன பிசினஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தலாம். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வீக்கெண்ட் ஹோம் டியூஷன். அப்படி இல்லைன்னா பர்சனலாக ஒருத்தவங்களுக்கு டியூஷன் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நினச்சி பாருங்கள்,
மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் வந்து ஒர்க் போகிறீங்க, ஒர்க் போயிட்டு உங்களுடைய ஃபேமிலி டைம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் வீக்கெண்டில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம், வாரத்துக்கு 2 நாள் ஒரு 2 மணி நேரமோ ஒரு 3 மணி நேரமோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எக்ஸலில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் அந்த உங்களுடைய நாலேஜை பயன்படுத்தி ஒருத்தவங்களுக்கு டியூஷன் எடுக்கலாம். அதுலேயும் குறிப்பாக இல்லை எனக்கு நிறையவே டைம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க, நான் 5 மணிக்கெலாம் ஆஃபீஸ் விட்டுறேன் அப்படின்னும் போது வீட்டுக்கு வாங்க. 6 மணிலேருந்து ஒரு 7, 8 மணி வரைக்கும் குழந்தைங்க இருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5வது படிக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு நீங்கள் டியூஷன் எடுக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு ஸ்பேஸ் இருந்தால் போதும், அவங்கள உட்கார வச்சு நல்ல ஒரு ஃபேனு லைட்டு வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருந்தால் போதும், அவங்களுக்கு அந்த இடத்துல உட்கார வச்சு நீங்கள் டியூஷன் ஆனதை எடுக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் இதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன, ஒரு சின்ன ஒரு போர்டு, ஒரு மார்க்கர், ஒரு டஸ்டர், இது மட்டும் இருந்தாலே போதும் குழந்தைங்களை உட்கார வச்சு சமத்தா அவங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ நினச்சி பாருங்கள், ஒரு குழந்தை 1வதுலேருந்து 5வதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு குழந்தை ஒரு மாதத்துக்கு 500 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஒரு 10 குழந்தை இருக்காங்க அப்படின்னாலே நினச்சி பாருங்க, அப்போ உங்களுக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் ஆனது உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னும் போது 10th 12th குழந்தைங்களுக்கு மேக்ஸ் எடுக்கலாம். அப்படிலாம் எடுக்கிறீங்க, வீக்லி 2 நாள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நினச்சி பாருங்க, மாதத்துக்கு என்ன ஒரு 8 நாள் வந்து டியூஷன் எடுப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் உங்களுக்கு 2000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னும் போதே உங்களுக்கு மாதத்துக்கு கிட்டத்தட்ட எங்கேயோ போயிடுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் ஹோம் டியூஷன் ஆனதை எடுக்கலாம். இதில் 2வதாக பார்க்கக்கூடிய சைடு இன்கம் ஐடியா வந்து இந்த ட்ரெஸ் ஆன்லைனில் சேல் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, பார்ட் டைமாக வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஆன்லைன்லேயே. ஸோ நீங்கள் ஒரு சின்ன குட்டி குட்டி ஜுவல்லரிஸ் எடுத்தோம், யாரெல்லாம் சென்னை பாண்டி பஜார் போயிருக்கீங்க, இல்லை டி நகர்லேயே வந்து குட்டி குட்டி ஸ்டால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரேஸ்லைட், குட்டி குட்டி ஸ்டட்ஸு, இயரிங்ஸு, அப்புறம் வந்து குட்டி குட்டி செயின், இதெல்லாம் வந்து வீக்கெண்டில் மட்டும்தான் வைப்பாங்க. ஒரு சின்ன டேபிள் போட்டிருப்பாங்க, ஒரு 2 லைட் இருக்கும். அந்த கடையை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும். பெண்களை தாண்டி ஆண்கள் நின்று அவ்வளவு பேர் சூஸ் பண்ணி எடுக்கக்கூடியதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இயரிங்ஸோ இல்லை வந்து ஆர்னமெண்ட்ஸு, சாரீஸு, சுடிதார் மெட்டீரியல், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வைக்க முடியும். அப்படி இல்லை நான் போய் விற்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருக்கீங்கன்னும் போது ஆன்லைனில் ரெகுலராக உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணுறீங்க, ரீல்ஸ் போடுறீங்க, போஸ்ட் போடுறீங்கன்னும் போது அதன் மூலியமாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 6 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வரீங்க அப்படின்னும் போது 7 மணிலேருந்து ஒரு 8, 9 மணி வரைக்கும் அன்னைக்கு என்ன ஆர்டர்லாம் வந்திருக்கோ அதை அழகாக பார்த்து எல்லாத்தையும் பேக் பண்ணி மறுநாள் காலையில் டிஸ்பேச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ஆர்டரும் வந்த மாதிரி இருக்கும், உங்களுடைய மெயின் ஒர்க்கும் கரெக்டாக போன மாதிரி இருக்கும், உங்களுடைய சைட் பிஸ்னஸுமே நீங்கள் பார்த்தா மாதிரி இருக்கும். ஸோ இதில் அடுத்து பார்க்கக்கூடியது ஷார்ட் ஃபார்ம் வீடியோ எடிட்டிங் ஃபார் ரீல்ஸ். ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு எடிட்டிங் தெரிஞ்ச ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னும் போது வெளியே நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு ப்ராப்பரான எடிட்டிங் அப்படின்றது பெரிய லெவலில் தெரியாது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல எடிட்டிங் தெரியுது அப்படின்னும் போது அதன் மூலயமா நீங்கள் ஒரு இன்கம்மை ஏர்ன் பண்ண முடியும். நினச்சி பாருங்கள், ஒரே ஒரு ரீல்ஸ் வந்து எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 500 ரூபாயிலிருந்து ஒரு 1000 ரூபாய் வாங்குறீங்க, மாசத்துக்கு உங்களுக்கு ஒரு 15 ரீல்ஸ் ஆனது கிடைக்குது அப்படின்னும் போது தாராளமாக ஒரு 7000 ரூபாயிலிருந்து ஒரு 15000 ரூபாய் வரைக்கும் தாராளமாக உங்களால் ஒரு மாசத்துக்கு ஈட்ட முடியுது இல்லையா? ஸோ வீட்டில் ஒரு நல்ல சிஸ்டம் இருக்குது, ஒரு நல்ல எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்கன்னும் போது இந்த ஒரு இதை வந்து நீங்கள் சைடு பிஸ்னஸாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் நீங்கள் அவங்களோட டிஎம் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமில், சார் இது மாதிரி நல்லா எடிட் பண்ணுவேன், இதனுடைய ப்ரொஃபைல், என்னுடைய எடிட்டிங் ஸ்கில் நீங்கள் பாருங்கள், சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எடிட்டிங் தேவைப்படுது அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் எனக்கு வந்து அதை கொடுக்கலாம், என்னுடைய சார்ஜஸ் வந்து இவ்வளவு தான் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டீங்கன்னும் போது அவங்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. ஒருவேளை அவங்களோட ஒர்க் வந்து யாருக்காவது பிடிச்சிருக்குன்னும் போது மேபி அவங்க மூலியமா இன்னும் ஒரு சில ஆர்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இதுல 4வதா இருக்கக்கூடியது ஹோம் பேஸ்டு டிஃபன். ஸோ இப்போ நிறைய இந்த டயர் 1 சிட்டிஸ்ல, அதாவது சென்னை, பெங்களூர் மாதிரியான சிட்டியில பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஊரை விட்டு வெளில வந்து தான் வந்து தங்கி வாழ்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வீட்டு சாப்பாடு அப்படின்றது ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லா சமைக்கக்கூடிய ஒரு பர்சன், பட் நீங்களும் ஒர்க்குக்கு போகிறீங்கன்னும் போது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக உங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து யாருக்காவது வீட்டு சாப்பாடு வந்து தேவைப்படுது அப்படின்னும் போது நீங்கள் உங்களுக்கு குக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ரெகுலராக நீங்கள் என்ன உங்களுக்காக செய்கிறீங்களோ அதில் அவங்களுக்கும் ஒரு பாக்ஸ் கொண்டு வந்து கொடுத்து மாதத்துக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்துருங்க, இல்லை ஒரு 4000 ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் 2 பேரை வச்சுக்கிட்டு சமைச்சாலே போதும். அப்போ நினச்சி பாருங்க, இவங்க ஒரு 4000 ரூபா, இவங்க ஒரு 4000 ரூபா, உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு 8000 ரூபா வந்தது. நீங்க என்ன சமைக்கிறீங்களோ அதுதான் அவங்களுக்கும் பேக் பண்ணிட்டு வர போறீங்க. அவங்களுக்கு வீட்டு சாப்பாடு கிடைச்ச மாதிரி ஆயிட போது, உங்களுக்குமே ஒரு சைட்ல ஒரு இன்கம் வந்த மாதிரி ஆயிட போகுது இல்லையா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இதனால பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னும் போது இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருப்பாங்க, வீட்டில் மதியத்தில் உங்களுக்கு சாப்பாடு தேவைப்படுது, உங்க அப்பார்ட்மெண்ட்லேயே யாராவது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து வயசானவங்க தனியாக இருக்காங்கன்னும் போது நீங்க சமைக்கிற சாப்பாட்டை அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு அதை அழகாக வந்து பேக் பண்ணி
டைமுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே மாசம் மாசம் அதன் மூலியமா ஒரு நல்ல ஒரு இன்கம் உங்களால ஈட்ட முடியும். இது அடுத்து இருக்கக்கூடியது ஹோம் பேக்கிங். நிறைய பேருக்கு இந்த வெளில சாப்பிடுறதே பிடிக்காது, ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா கேக்லாம் சாப்பிடணும் அப்படின்ற ஏதாவது கிரேவிங்ஸ் இருக்குன்னும் போது ரொம்ப யோசிப்பாங்க. யாராவது ஹோம் பேக்கர் இருக்காங்களா அப்படின்னு தேடி தேடி பார்க்கக்கூடிய நபர்கள் ரொம்பவே அதிகம். ஸோ இவங்க தான் உங்களுடைய டார்கெட். நீங்க ஹோம் பேக்கிங் பண்றீங்கன்னும் போது ரொம்ப சிம்பிள். ஏதாவது பர்த்டே ஆர்டர் வருது, இல்ல உங்க ஆஃபீஸ்லயே வந்து கார்ப்பரேட் ஈவென்ட் ஏதாவது நடக்குதுன்னும் போது அந்த ஆர்டரை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா எங்களுடைய ஹெச்ஆர்லாம் வந்து நிறைய பேர் வந்து எங்க ஹெச்ஆர்ஐ ஒருத்தவங்க வந்து கேக் பேக்கிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஏதாவது யாரோடைய பர்த்டே ஏதாவது வருதுன்னும் போது அவங்க கிட்ட இருந்து நாங்க பே பண்ணி கேக் வாங்கிப்போம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்த மாதிரி இருக்கும், எங்களுக்கும் ஒரு ஹோம் பேஸ்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு கேக் கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் எங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதிரி நீங்க நல்ல பேக்கிங் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்கன்னும் போது உங்களுடைய ஆஃபீஸ்ல இருந்தோ இல்லை உங்க சரௌண்டிங்ஸ்ல இருந்தே இந்த ஆர்டர்ஸை நீங்க தாராளமா எடுத்துக்க முடியும். இதுக்குன்னு நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே உங்களுக்கு கிடையாது. முன்னாடி நாளே எப்படி ஒரு ஆர்டர் ஆனது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கார்ப்பரேட் ஈவெண்ட்டாக இருக்குன்னும் போது ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் நைட்டு முழுக்க உட்காந்து அந்த ஆர்டரை நீங்கள் செஞ்சு முடிச்சு மார்னிங் நீங்கள் டெலிவரி கொடுத்தாலே போதுமானது உங்களுக்கு. இதுல அடுத்து பார்க்கக்கூடியது ஹோம் பேஸ்ட் பிக்கிள்ஸ், பப்படம் அண்ட் பொடிஸ். நிறைய பேர் குறிப்பா ஆந்திரா சைட்ல இருந்தெல்லாம் வரவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊறுகாய் அப்புறம் இந்த அப்பளோ இல்லாமலாம் பெரிய லெவலில் சாப்பிடவே வந்து பிடிக்காது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நல்லா வந்து இந்த ஹோம் பேஸ்ட் ஊறுகாய்லாம் நிறைய வெரைட்டி வந்து போடக்கூடிய நபராக இருக்கீங்கன்னும் போது தாராளமா அதை நீங்க செஞ்சு வீட்டில் செய்யறது தான். என்ன நீங்க எக்ஸ்ட்ராவா இந்த நல்லெண்ணெய், மிளகா பொடி கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறோம் அப்படின்னும் போது இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னும் போது குட்டி குட்டி பாக்ஸ் சூஸ் பண்ணுங்கள். அதில் கொஞ்சோண்டு போட்டு சாம்பிள்ஸ் நிறைய பேருக்கு கொடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது காலேஜ் இருக்குது, இல்லை ஹாஸ்டல் ஏதாவது இருக்குது, இல்லை மளிகை கடையே ஏதாவது இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் சாம்பிள் கொடுங்க. ஒரு வேளை பிடிச்சி போயிடுச்சுன்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் லக்ஷ்மி அக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்போதுமே வந்து ஃபஸ்ட்டு சாம்பிள் கொடுத்தாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சி போயிடுச்சு. இப்போ வாங்கும் போது என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா வாங்கினா 1/4 kg தாங்க நாங்கள் மினிமமாக கொடுப்போம். அதுக்காகவே நாங்கள் 1/4 kg வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இல்லைன்னா 1/2 kg வாங்கி 2-3 பேர் அப்படியே அதை பிரிச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய தெரியுமோ அதை வந்து நீங்கள் அழகாக வந்து பண்ணி அழகாக அதை பேக் பண்ணி சீல் பண்ணி இதையும் நீங்கள் விற்க முடியும். ஸோ வீட்டில் நல்லா குக் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்கன்னும் போது தாராளமாக இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் பிக் பண்ண முடியும். லக்ஷ்மி அக்காவுடைய ஸ்ட்ராட்டஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/2 kg மினிமம், 1/4 kg மினிமம் இப்படிலாம் வச்சுட்டீங்கன்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சேல்ஸ் ஆனது கிடைக்கும். இதில் அடுத்து இருக்கக்கூடியது ரீஜனல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன். எஸ், நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேஷன் ஜாப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க ஏஐலாம் வந்துட்டு எடுத்து போட்டு அப்படி மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாமே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏஐ வந்துருச்சா. ஆனால் அது ஹியூமன் லெவலுக்கு கரெக்டான ப்ரொனன்சியேஷன், கரெக்டான அந்தந்த இடத்துல அந்தந்த வார்த்தைகள் தான் வரணுமா அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குதான்னு கேட்டால் ரொம்பவே கம்மி தான். ஸோ ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலாக இந்த மாதிரி மனுஷங்களுடைய ஹியூமன் டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஆனது தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் மோர் ஓவர் இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், மூவிஸ், இதையே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்லாம் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் எடுத்து உங்களுடைய வீக்கெண்டில் ஒரு சாட்டர்டே சண்டேல இருக்கீங்கன்னும் போது உட்காந்து அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்குள்ளே வந்து அந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணால் போதும். நினச்சி பாருங்கள், ப்ராஜெக்ட்டுக்கு 15,000 20,000 வந்து கொடுக்குறவங்களா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியுமே நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுற மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானமானது வர ஆரம்பிக்கும். இதுல அடுத்து இருக்கக்கூடியது நெய்பர்ஹுட் ப்ராப்பர்ட்டி. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்து வீடு வந்து காலியா இருக்கலாம். இன்னும் ஒரு சிலவங்களுக்கு வந்து ஒரு வாடகைக்கு ஒரு வீடு ஒன்று தேவைப்படுற மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வீடு ஒன்று இருக்கு, உங்களுக்கு நான் அதை காட்டி கொடுக்குறேன், எனக்கு ஒரு 1000 ஒரு 500 வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே இவங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாடகைக்கு வராங்கன்னும் போது உங்களுக்கு நான் வந்து வாடகைக்கு வீடு காட்டி கொடுத்துறேன், நீங்கள் எனக்கு ஒரு கமிஷனாக ஒரு 500 வந்து கொடுங்க அப்படின்றது மூலிமா ஒரு 1000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது ரொம்ப சின்னதாக. இதையே நீங்கள் இன்னும் பெரிய லெவலில் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறாங்க அப்படின்னும் போது ஒருத்தவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஆனது தேவைப்படுது, இல்லை ஒரு ஃப்ளாட் ஒன்று தேவைப்படுதுன்னும் போது இவங்க 2 பேரையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி விடுறது மூலயமா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் இத்தனை % எனக்கு கமிஷன் ஆனது கொடுத்துருங்க அப்படின்ட்டு நீங்கள் சும்மா வீட்டில் ஒரு 4 தெரு சுற்றி வரக்கூடிய ஒரு சில சிசிடிவி ஆன்டிஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து தெரியும். அதை கூட நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். இதில் 9ஆவதாக இருக்கக்கூடியது ஈவெண்ட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இப்போ நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஒரு கேமரா இருக்கணும், லைட் இருக்கணும், 2-3 லைட்லாம் வச்சு அழகாக ஃபோட்டோ எடுத்தால் தான் ஃபோட்டோகிராஃபி நினச்சிட்டு இருக்கீங்களே. இல்லை, ரீசெண்டாக நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன்.
உங்களுக்கு ஃபோன் ஃபார்மேட்ல ஷார்ட்ஸ் ஆனது எடுத்து தரப்படும். ஒரு ஷார்ட்ஸுக்கு ₹1000 அப்படின்னு வந்து போட்டிருந்தான். என்னடா போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டா, ஆமாக்கா நிறைய பேர் இப்போ வந்து ஷார்ட்ஸ் தான் வந்து நிறைய விரும்புறாங்க. ஸோ நான் ஐஃபோன் வச்சிருக்கேன். நான் ஐஃபோன்லேயே வந்து அழகாக ஃபுல்லாத்தையும் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி வித்தின் ½ அன் ஹவர்க்குள்ள நான் ஷார்ட்ஸே வந்து டெலிவர் பண்ணிடுவேன். நினைச்சு பாருங்க, ஒரு ஈவெண்ட்டுக்கு ஏதோ ஒரு கார் ஷோரூம் ஓப்பனிங் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ போயிட்டு அந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணி அந்த கெஸ்ட்டே வாசலை தாண்டல, அதுக்குள்ளேயே அதை ஃபோன்லேயே உட்காந்து அங்கேயே ஷூட் பண்ணி எடிட் பண்ணி மியூசிக்லாம் போட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு கிளைண்ட் கிட்ட. கிளைண்ட் வந்து என்னப்பா இன்னும் ஈவெண்ட்டே முடியல, அதுக்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சே கொடுத்துட்டீங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி ₹1000 பேசியிருந்தாங்க. பட் 1500 வந்து அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அவங்களுடைய ஒர்க் ரொம்ப ஆன் டைம் டெலிவரி, ஆன் டைமுக்கு முன்னாடியே டெலிவரி அப்படின்னு சொல்லி 1500 வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஐஃபோன் வச்சுருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி ஃபோனானது வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது அதை பயன்படுத்தியுமே நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு இன்கம் ஆனது ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த பர்த்டே ஈவெண்ட்ஸ், வளகாப்பு ஈவெண்ட்டு, கல்யாணத்துக்கே கூட கல்யாணம் தாலி கட்டி அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் எடிட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரியுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆனது உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு நல்ல கேமரா வச்சுருக்கீங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஒரு ஈவெண்ட்டில் ஒரு 2-3 ஷார்ட்ஸை வந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டுக்கு உங்களுடைய பேமெண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஸோ இதையுமே யோசிச்சு பாருங்க. ஸோ இதில் அடுத்து இருக்கக்கூடியது என்ன தினசா யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சைடு இன்கமாக தான் இருக்க போகுது. யூட்டிலிட்டி எக்யூப்மெண்ட் அண்ட் அசெட் ரெண்டல். நினச்சி பாருங்க, இப்போ நீங்கள் ஒரு வெளியூரில் வந்து இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் ஆனது வாரத்தில் ஒரு நாள் துணி துவைக்க தான் தேவைப்படுது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 10,000 ஒரு 20,000 கொடுத்து வாஷிங் மிஷின் வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேக்யூம் கிளீனர் வாரத்துக்கு ஒரு தடவை இருந்தால் போதும், ஆனால் எனக்கு வேக்யூம் கிளீனர் வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொருளானது தேவைப்படுது, ஆனால் அதை நீங்கள் வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னும் போது அதை என்ன பண்ணுவோம், நம்ம எங்கேயாவது ரெண்ட்டுக்கு கிடைக்குமா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. சப்போஸ் நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குது, வேக்யூம் கிளீனர் இருக்குது, இந்த மாதிரி எல்லா சகல வசதிகளும் இருக்குது, ஆனால் நீங்கள் அதை பெருசாக யூஸ் பண்ணுறதில்லை அப்படின்னும் போது அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாடகைக்கு கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர், எங்கள் வீட்டில் ஒரு வேக்யூம் கிளீனர் ஆனது இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேச்சுலர்ஸ் நிறைய பேர் வீடு எடுத்து தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு வேக்யூம் கிளீனர் ஆனது தேவைப்படுதுன்னும் போது சரிப்பா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ₹200 கொடுத்துட்டு நீ எடுத்துட்டுப்பேன் அப்படின்னு போயிட்டு நினச்சி பாருங்க, 5 பேருக்கு ₹200 ஒரு சாட்டர்டே சண்டேக்குள்ளேயே நான் ஒரு ₹1000 வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஒரு பேச்சுலர் இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு வாஷிங் மிஷின் ஆனது இருக்குது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வாஷிங் மிஷின் இல்லை, பட் இவங்களுக்கு இந்த வாஷிங் சர்வீஸ் ஆனது தேவைப்படுதுன்னும் போது சரி ஒரு தடவை வந்து மிஷினில் உங்களுடைய கிளாத்லாம் போட்டு வாஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 200 கொடுத்துட்டு நீ வேணால் யூஸ் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பொருளை நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சார்ஜஸை நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேக்யூம் கிளீனராக இருக்கட்டும், இல்லை மற்ற சாதனங்கள், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் ஆனது நிறைய பேருக்கானது தேவைப்படும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறது மூலியமா இந்த பொருள் இல்லை, எது வேணாலும் நீங்கள் ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் கார் இருக்கும், சும்மா தான் நின்றுட்டு இருக்குன்னும் போது காரை கூட ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 1000 1500 கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க, பெட்ரோல் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடலாம். வண்டி இருக்குன்னும் போது வண்டியுமே நீங்கள் ரெண்ட்டுக்கு விடலாம். ஒருவேளை மேலே ஒரு டெரஸ் ஆனது உங்களுக்கு காலியாக இருக்குது அப்படின்னு நினச்சிருங்க அப்படின்னும் போது அதை என்ன பண்ணலாம், ஏதாவது குட்டி பர்த்டே ஈவெண்ட்ஸ் ஆனது வருது அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்கள் ஒரு 2000 வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டெரஸை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுமே ஒரு சைடு இன்கம்மை உங்களால ஈட்ட முடியும். சோ இன்னைக்கு இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை பயன்படுத்தி எப்படி எல்லாம் சைடு இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற பல டிப்ஸ், சூப்பரான ஒரு 10 வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த 10மே நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னை சுத்தி இருக்கிற ஒருத்தர் என்னெல்லாம் பண்றாங்க, எப்படிலாம் சைடு இன்கம் ஏர்ன் பண்றாங்க அப்படின்றத அவங்கள கவனிச்சு தான் இதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதை தாண்டி வேற ஏதாவது நீங்க சைடு இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது எனக்கு வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அது ஏதாவது செட் ஆச்சுன்னா நானும் ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.